வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. வீட்டுக்குள்ளே எழுந்த போர், எதிர்ப்பும் கிளர்ச்சியும். போர் எப்போதும் துப்பாக்கியோடு மட்டும் நடப்பதில்லை. சில நேரங்களில் அது வீட்டுக்குள் நுழைந்து விடுகின்றது. வியட்நாம் போர் அமெரிக்காவுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தது. தொலைக்காட்சி திரைகள் போரின் நுழைவாயில். முதன்முறையாக ஒரு போர் நேரடி காட்சிகளாக, தினசரி செய்திகளாக வீட்டின் அறைகளுக்குள் பொதுமக்கள் கண்டார்கள். எரியும் கிராமங்களை, சடலங்களை, சோக முகங்களை. போர் ஒரு செய்தி அல்ல, அது ஒரு அனுபவம். இளைஞர்கள் கேள்விகளை எழுப்பினர். கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அங்கே மாணவர்கள், பேராசிரியர்கள், அறிவுஜீவிகள். ஒரே கேள்வி: நாம் எதற்காக போராடுகின்றோம்? கட்டாய சேவை கோபத்தின் தீ. டிராஃப்ட் கட்டாய இராணுவ சேவை. இளைஞர்கள் போருக்கு அழைக்கப்பட்டனர். பணக்காரர்கள் தப்பித்து கொண்டனர். ஏழைகள் முன்னணிக்கு இழுக்கப்பட்டனர். இந்த அநீதி அமெரிக்க கிளர்ச்சியின் எரிபொருள். பெரும் போராட்டங்கள். 1960களின் இறுதி. வாஷிங்டன், நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ. லட்சக்கணக்கானோர் ஸ்டாப் தி வார், பிரிங் தி பாய்ஸ் ஹோம். சாலைகள் போர்க்களமாக மாறின. கலை எதிர்ப்பின் குரல். பாடல்கள், கவிதைகள், திரைப்படங்கள். பாப் டிலன், ஜோன் பாய்ஸ் அவர்கள் பாடினார்கள் போருக்கு எதிராக. இது துப்பாக்கி இல்லாத போர். சிப்பாய்களின் குரல். போரிலிருந்து திரும்பியவர்கள் உடல் காயம், மனக்காயம். அவர்கள் சொன்னார்கள், இது நாம் நினைத்த போர் அல்ல. இந்த சாட்சிகள் மக்களை அதிர வைத்தன. கென்ட் ஸ்டேட் ரத்தம் சிந்திய மைதானம். 1970 கென்ட் ஸ்டேட் பல்கலைக்கழகம். மாணவர்கள் போராட்டம். தேசிய பாதுகாப்பு படை. துப்பாக்கி. 4 மாணவர்கள் உயிர் இழப்பு. இந்த நாள் போர் வீட்டுக்குள் முழுமையாக நுழைந்த நாள். அரசியல் பிளவு. இந்த கிளர்ச்சி அரசை பலவீனப்படுத்தியது. தேர்தல் அரசியலை மாற்றியது. அதிபர்கள் ஆதரவை இழந்தனர். போர் கொள்கைகள் கேள்விக்கு உள்ளானது. வியட்நாம் அமெரிக்காவின் மனக்கண்ணாடி. வியட்நாம் போர் அமெரிக்காவிற்கு அதன் மதிப்புகளை கேள்விக்கு உள்ளாக்கியது. ஜனநாயகத்தின் எல்லையை சோதித்தது. போர் வெளியில் மட்டும் அல்ல, உள்நாட்டிலும் நடந்தது. நிறைவாக, வியட்நாம் போர் ஒரு வெளிநாட்டு போர். ஆனால் அதன் மிகப்பெரிய போர்க்களம் அமெரிக்காவின் சமூகம். அங்கே கேள்விகள் எழுந்தன. அதிகாரம் சவாலிடப்பட்டது. மாற்றம் நடந்தது. வீட்டுக்குள்ளே போர் எழுந்தது. அடுத்ததாக வெளியேறும் வழி தேடப்படுகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.